கரண்ட் பில்லு கூடிருச்சுங்கிற கவலையா வேண்டாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சோலார் கீழே நின்று தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். வெறும் எனக்கு கரண்ட் பில்லு வர்றது 400 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இத்தனைக்கும் நான் வச்சுருக்கிற கார் ஈவி பியூஐடி லக்ஸுரி கார் வச்சுருக்கிறேன். அந்த காருக்கும் சார்ஜ் போட்டும் நமக்கு வர்றதுக்கு காரணம், இவ்வளோ கம்மியாக வர்றதுக்கு காரணம் சோலார் தாங்க. இன்றைக்கி எல்லாருமே சொந்த வீடாக வச்சுருந்தா கூட நம்ம செலவுகளில் பிரதானமாக இருக்கிறது, தவிர்க்க முடியாத செலவுங்கிறது ஈபி. இன்றைக்கி ஈபி கூடுது நம்ம புலம்புறோம். அதுக்காக நிறைய விஷயங்களை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். குறைக்கலாம் வேண்டாங்க. எதுக்கு குறைக்கணும்? நம்ம வசதிகளை ஏன் குறைக்கணும்? இல்லை, இன்றைக்கி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே நமக்கு ஃப்ரீயாக இன்றைக்கி சூரிய வெளிச்சங்கிறது ஃப்ரீயாக இருக்கிற விஷயம் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அந்த வீடை பர்ச்சேஸ் பண்ண 2016 எப்படியாவது ஒரு சோலார் கொடுத்துடணும். ஏன்னா சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளை பணக்காரனை ஆக்காது. நம்ம செலவுகளை எங்கே நம்ம குறைக்கணும், எந்த செலவுகளை தவிர்க்க முடியாமல் நம்ம செலவழிச்சிட்ருக்குறோங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷனலில் எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸுங்கிறது மிக பெருசு. நான் காருக்கு போடுற பெட்ரோல் ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்காக செலவாகும். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மைண்டில் தோணிக்கிட்டே இருந்த விஷயம், சோலார் வந்துடணும், ஈவி வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் நிறைய கவர்மெண்ட் ஒவ்வொரு தடவை பார்க்குறப்ப இவங்கக்கிட்ட தான் சோலார் பர்ச்சேஸ் பண்ணணும், ஈபியில் பெர்மிஷன் வாங்கணும் அங்கிற சிக்கல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நமக்கு இன்றைக்கி சோலாரை ரொம்ப ஃப்ரீ பண்ணி விட்டுருக்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இவ்வளோ சோலார்ஸ். நான் இதில் ஆன் கிரிடும் வச்சுருக்கிறேன், ஆஃப் கிரிடும் வச்சுருக்கிறேன். ரெண்டுமே சேர்ந்து தான் நான் கொடுத்துருக்குறேன். ஆன் கிரிடுங்கிறது ஈபிக்கு போய் எனக்கு கரண்ட்டை நான் யூஸ் பண்ண கழியும். ஆஃப் கிரிடுங்கிறது எனக்கு நேரடியாக யூபிஎஸ் போய் பேட்ரிக்கு போய் டைரெக்டாக காலையில் மார்னிங் வீட்டுக்கு ஈபி ஸ்டார்ட் ஆகும். அதில் சேவ் ஆகிட்டே இருக்கும். 80% வரைக்கும் காலியாகிற வரைக்கும் நைட்டு ஓடிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஈபிக்கு மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை போட்டிருக்கிறேன். இதை நான் எதுக்கு இன்றைக்கி இதை சொல்லணும்னு நினச்சேன்னா, எல்லோரும் சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி 3 கேவிங்கிறது சப்சிடியோடு ஈஸியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சப்சிடி வாங்கலை. என்ன ரீசன்னா, குவாலிட்டியான பேனல்ஸ் வேணும், குவாலிட்டியான அவுட்புட் இருக்கிற பேனல்ஸ் வேணுங்கிறதுனால நான் போடல, சப்சிடிக்கு போகலை. இன்றைக்கி சப்சிடியும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது? இன்றைக்கி பாருங்கள், அதில் 2 பர்பஸாக நான் மாற்றிருக்கிறேன். ஒன்று எனக்கு சோலாராக ஆச்சு, 2வது நான் யூஸ் பண்ணுற செட்ஸு எல்லாமே பிராண்டட். அது சூரிய ஒளிக்கு நேரடியாக பட்டுச்சுன்னா துணி வேகமாக போயிடும். அங்கிறத நான் ரொம்ப நாளாக ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக 4000 ரூபா 5000 ரூபா போட்டு சட்டை வாங்குகிறோமே பாதிக்குதே அங்கிற பிரச்சனையும் இருந்துச்சு. அதையும் நான் இதுக்குள்ளேயே தவிர்த்துட்டேன். இந்த சைடு ஹூக் போட்டு இது கீழே சன்லைட் படாமல் ஹீட்டில் ஆடுற மாதிரி நம்ம துணிகளையும் காய வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே இவ்வளோ இடம் நமக்கு ஹைட்டை, நான் இருக்கிறது 6 அடி, 6 அடிக்கு நான் இதை ஹைட்டை ஏற்றி இன்றைக்கி இதையும் கீழே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என் வீட்டில் ஒரு ஜீவன் இருக்குது, அதுவும் வந்து புழங்குறதுக்கு, அந்த நாய் வந்து போகிறதுக்கு, ஒரு ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு சோலார் பயன்படுது. இதை வீட்டில் ஒவ்வொரு நபரும் ஒரு 3 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணி நம்ம ஈபி பில்லை குறைக்கலாம். எதுக்கு ஈபிக்கு காசு கொடுக்குறோம், ஈபி பில்லு கூடுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி நானும் உங்ககிட்ட இவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிற பங்கில் செலவுகளையும் மிச்சம் வைக்கணும். அப்படி பார்த்து ஏன்னா இன்றைக்கி 0லேருந்து நம்ம வளர்ந்து வர்றோம். ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ உழைப்பை கொடுக்குறோம். அப்படி உழைப்பில் நான் 2யுமே சேர்ந்து தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட போகிறேன். வருமானம் எப்படி வரும், நம்ம எதெல்லாம் மிச்சம் வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சது, நான் வந்த பாதையில் எனக்கு சோலாருங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட். இன்றைக்கி ஒரு கார், நான் இங்கேருந்து சென்னை போனால் எனக்கு வெறும் 2000 ரூபா தான் செலவாகும். காரணம் சோலார். எனக்கு இதிலேருந்து சார்ஜ் பண்ணும்போது எனக்கு கம்மியாக வரும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா நமக்கு மிகப்பெரிய மிச்சமும் வைக்க முடியும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையும் நம்ம கனவுகளையும் மாற்ற முடியும்.